சிவகங்கை அருகே நச்சாக மாறிய தேன் குடித்து உயிருக்கு போராடிய சிறுவனை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் பெரும் போராட்டத்திற்கு பின் மீட்டுள்ளனர். ரோஸ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துலட்சுமி. இவரது 5 வயது மகன் நிதின் பாலசேகர் திடீரென சுயநுணைவிழந்து சுவாச குறைபாடு ஏற்பட்டு குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து வெண்டிலேட்டர், நரம்பு தளர்ச்சி கட்டுப்பாட்டு சிகிச்சை உள்ளிட்ட மாற்று சிகிச்சைகளை முயற்சித்த மருத்துவர்கள் சிறுவன் உயிரை காப்பாற்றியுள்ளனர். என்ன ஆகும்னா, அந்த தேனில் போட்டுலினும் கிளாஸ்ட்ரிடியம் போட்டுலினும் ஒரு பாக்டீரியா வளர்ந்து ஒரு நச்சு பொருளை உருவாக்கும். அந்த நச்சு பொருள் நேரடியாக மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் தாக்குவேன். நச்சு பொருளுக்கு மாற்று மருந்து ஒன்றும் நம்மகிட்ட இல்லை. விசாரிச்சு பார்த்தா இந்தியாவில் இல்லைன்னு சொல்கிறாங்க. மூச்சுக்கும் இந்த ரத்த ஓட்டத்துக்கும் சீராக்கின பிறகு தொடர்ந்து அந்த பையனை வென்டிலேட்டரில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தோம். எங்களுக்கு பிறகு நாங்களாக உயிர் எதிர்ப்பு மருந்துனா இம்யூனோகுளோபின் ஒரு மருந்து இருக்குது. அது தீவிர நுண்ணுயிர் தாக்கத்துக்கு கொடுப்போம். இன்ஃபெக்ஷனுக்கு செப்சிஸ் இந்த கண்டிஷனுக்கு கொடுப்போம். நாங்கள் ட்ரை பண்ணோம். அதை ட்ரை பண்ணால் அது கொஞ்சம் மறுநாள் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்தது.